ஹாய், மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது இப்போ நல்ல ஒரு ஸ்லோகம், அதாவது நிறைய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வும் பவத்தியா, அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகாபரிவா அருளிய ஸ்லோகம் இது. வந்துட்டு நீங்கள் சொல்லு அப்படின்னு அவர் வாயால் சொல்ல ஸ்லோகம் இது. அதனால் இதை நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட ரிலேஷன்ஸுக்கு எல்லாருக்குமே நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய உண்மையான பதிவுகள், நிறைய சாமியை பற்றி எல்லாமே நான் போட்டுருக்கேன். தயவு பண்ணி எல்லாருக்குமே இதுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் ரீச் ஆகட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒருத்தர் வந்துட்டு காஞ்சிபுரோவில் பார்க்குறதுக்காக லைனில் வரிசையில் நிற்கிறா. அவருடைய முகத்தில் வந்துட்டு இன்னும் 15-20 பேருக்கு மேலே இருக்காளே. நம்மளால் அதாவது உடனே அவர்கிட்ட நம்ம கொட்டி அழணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அவள் இருக்கா. என்ன பண்ணனே தெரில. பார்த்தாச்சுன்னா நம்ம காலை தொட்டு நம்ம அழுதுருவேன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவள் இருக்கா. ஸோ இப்போ 10 பேர் ஆறுது, 8 பேர் ஆறுது, 6 பேர் ஆறுது, அப்படியே 2 பேர், அப்படியே இவர் வந்த உடனே அவளை யாருமே நம்ம மகாபரிவாளத்தோட பாங்கில்லை அல்லவா? ஸோ அப்படியே அவருக்கு தலையை அவர் பாதத்துக்கிட்ட சாய்ச்சி கண்ணி கதறி வெள்ளம் கொட்டுறது கண்ணில் அப்படியே ரொம்ப அழறாரு. அவர் அப்படியே பாவமாக பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி தலையை அப்படி ஆட்டி அவர் கேட்குறார். தாங்க முடியல பெரியவா, எனக்கு எத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கேன். எனக்கு பண விஷயத்துலேயும் ஒன்றும் இறக்கம் காட்ட மாட்டேங்கிறது தெய்வம், உடம்புக்கும் முடிய மாட்டேங்கிறது. உடம்பு முடியலைன்னா செலவழிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் பொண்டாட்டிக்கு நேக்கும் சண்டை வருது, குழந்தைகளுக்கும் எனக்கும் கோவம் வருது. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல பெரியவா. என் பிராணம் பேட்டா நான் சந்தோஷப்படுவேன், அந்த நிலைமையில் இருக்கேன். வர காசும் செலவாக போடுறது. இது யார் பண்ணினா பாவமோ தெரியல, எனக்கு என்ன தலையெழுத்தோ தெரியல. அவர் பாட்டுக்கு புலம்புறார். பேசி முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்குறார் அவர். என்னால் முடியல பெரியவா, நான் ரொம்ப தாங்க முடியாதக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு என்னமாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நீ இப்போ போயிடுன்னு சொன்னாலும் கூட நான் செத்து போய்டுறேன் பெரியவா, ஏன்னா அந்த அளவுக்கு நான் வெறுத்து போயிட்டேன் என்னோடய வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப புலம்புறார். அப்போ அவர் சொல்கிறார், அவ கர்ம பலன், கஷ்டங்கிறது வந்துட்டு நம்மளுடைய கர்ம வினை, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது வேறு இருந்தாலும் நீ வந்துட்டு நிறைய டெய்லி உங்கள் ஆத்துக்காரி உங்கள் ஆற்றுல விளக்கேற்றுறாளோ அப்படின்னு கேட்குறார். இல்லை பெரியவா, அவள் டெய்லி விளக்கேற்றுறா. கஷ்டமோ நஷ்டமோ சண்டையோ சச்சரவோ, ஆனால் எங்கள் ஆற்றுல அந்த விளக்கேற்றுறது, அது வீட்டை ஆற்ற க்ளீனாக வச்சுக்கிறது, அது எல்லாமே அவள் அதெல்லாம் பண்ணிவிடுவா பெரியவா. பாவம், அதிலலாம் அவளை குத்தம் குறை ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ வந்துட்டு உங்கள் தோஷம் அப்படிங்கிறது வந்து எல்லார் வாழ்க்கையிலையுமே இருக்கும். அதாவது குரு தோஷம் அப்படின்பா, அதுக்கப்புறம் குரு தசை வந்திருக்கு. குரு தசை வந்தால் கல்யாணம் நடக்கும்பா, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ராகு தோஷம், கேது தோஷம், எத்தனையோ இருக்குது. சுக்கிர தசை அடிக்கிறதுல அவனுக்கு பணம் கொட்டுறது வரும் சடனாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஸோ ஒன்றுத்துக்கும் அந்த நவகிரகங்களுக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. நம்மளுடைய நேரம் காலம் அது எல்லாமே எப்போவுமே அந்த திசையிலிருந்து நம்ம அவர் பாதத்திலே அவர் காலுங்களை போய் தான் வெளியில் வந்தாகணும். ராகு கேது சனிப்பெயர்ச்சி அண்டு இந்த எந்த ஒரு இது இருந்தாலுமே குரு பகவானோடைய பார்வை தசை எல்லாத்துலேயும் நம்ம மீண்டு தான் வெளியில் வந்து ஆகணும். ஸோ அதனால் இந்த எல்லா தோஷங்கள் எல்லாமே அந்த நவகிரகங்கள் கிட்டேருந்து நம்ம ஈஸியாக அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம வரணும் அப்படின்னாக்க அந்த நவகிரகங்களுக்குரிய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அதே ஒரு 3 லைன் கூடி வராதது. அந்த ஸ்லோகத்தை இப்போ மகாபரிவா அவர்கிட்ட நான் சொல்கிற ஸ்லோகத்தை நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்குற. மகாபரிவா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் பெரியவா அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஸ்லோகத்தை கார்த்தால் எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு சொல்லு. உன் ஆத்துக்காரிக்கிட்ட விளக்கேற்றிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றுவா இல்லையா, விளக்கேற்றிட்டு சொல்லு. நீ காத்தால் பல்லு தேய்ச்ச உடனே இந்த ஸ்லோகத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரி பெரியவா, உனக்கு தோஷந்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும். நீ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளையில் நீயே என்னை வந்து பார்க்கும்போது பெரியவா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லுவேன். இந்த ஸ்லோகம் இதோ. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக. இதை டெய்லி ஒரு நாளைக்கு 3 வாட்டி சொல்லு.